யார் தலை? டேரக்டர். ஐயோ, அதான் சரி, மன்னிச்சிருத்தல. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னன்னா, அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு இப்போ நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும். அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும், ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், நன்றி. மெட்ராஸ்காரன், மெட்ராஸ் எனக்கு ரொம்ப என்னோட ஊர். ஸோ மெட்ராஸ் வந்து இஸ் ஸ்பெஷல் எமோஷன். எனக்கு ரொம்ப ரொம்ப எமோஷனலாக இருக்கும். அந்த மெட்ராஸ்காரன்ற படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. வெல்கம் ஷேன், வெல்கம் டு தமிழ் சினிமா. கண்டிப்பாக நல்ல படத்தில் பெருசோ சின்னதோ நம்ம நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம் தான். எல்லாரும் நிறைய பேர் எல்லாரும் தேங்க் பண்ணிட்டே இருக்காங்க. காலிலேருந்து அவர் சொல்லிட்டார், 2 ஈவெண்ட் போயிட்டு வந்துட்டேன் சார், டயர்டாக இருக்குது, கிளம்பணும் வீட்டுக்கு, கடை வேற மூடுவாங்க அப்படின்ட்டாரு. அதனால் யார் யாரெல்லாம் தேங்க் பண்ணோம். ஃபஸ்ட்டு ஜெகதீஷ் ப்ரோ. ஓகே, கொஞ்சம் யூஸ்வலாக தான் சவுண்ட் ஆகும், பரவாயில்ல. பிகாஸ் ஏன்னா சில பேர் சில விஷயங்களில் வாழ்த்தி தான் ஆகணும். ஏன்னா ஜெகதீஷ் ப்ரோட ஃபஸ்ட்டு படம் மாதிரி இல்லை இது. ஏன்னா படம் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ஈஸி இல்லை. மீன்ஸ் அவ்வளோ கஷ்டம் இல்லை, பண்ணிடலாம், ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். பட் அதை ரிலீஸ் பண்ணுறது தான் இங்கே ரியல் கேமு. ஸோ சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் இருக்க விஷயத்தில் வந்து ஓடிடியோ சேட்டலைட்டோ ஏதோ பெருசாக சின்ன படங்களோ ஒரு மீடியமான படங்களோ சில பெரிய படங்களுக்கே கூட பிரச்சனைகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு படத்தை முடிச்சிட்டோம், நம்ம முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வந்து எப்படிலாம் காஸ்ட் கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் தான் யோசிப்பாங்க. பட் ட்ரெய்லருக்கு ஒரு ஈவெண்ட்டு, டீசருக்கு ஒரு ஈவெண்ட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே பண்ணிட்டு, அது இல்லாமல் எங்கள் ப்ரொமோஷன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பெரியல நேற்று 2 நாள் கொச்சினில் ப்ரொமோஷன் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப சூப்பராக ஒரு என்னன்னா, இப்போ என்ன யாரோ கேட்டாங்க, இங்கே என்ன ப்ரொடியூசர் நிறைய பணம் வச்சிருக்காரு அப்படின்னு. நான் சொன்னேன் நல்ல மனசு வச்சிருக்காரு அப்படின்னு. ஏன்னா சும்மா பணம் எவ்வளோ இருந்தாலுமே ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா செய்யணும்னாலும் அது நல்ல மனசு வேணும். ஒரு நாளைக்கு 1 கோடி சம்பாதிச்சாலும். தேங்க்யூ ஜெகதீஷ் ப்ரோ, யூஆர் அன் அமேசிங் பர்சன். ரொம்ப லேட்டாக தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். ரிலீஸ் முன்னாடி இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் எங்கள் டீம் ஐஷு, நிகாரிகா நம்ம சேர்ந்து நடிக்கல, பட் பரவாயில்ல, நெக்ஸ்ட் ஃபிலிம். அப்புறம் ஷேன் ப்ரோ, நைஸ். ஏன்னா ஷேன் எனக்கு தெரிஞ்ச நேற்று கொச்சினில் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டாங்க ஹவ் யூ சி ஷேன் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், இன்றைக்கி இப்போ இருக்க சினிமா சூழ்நிலையில் வந்து லாங்குவேஜ் ஒரு பேரியரே இல்லை. எல்லாருமே எல்லா படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம், ஆர்டிஎஸ் இங்கே எப்படி ஓடிச்சுன்னு பார்த்தோம். ஸோ அதனால் அது இல்லாமல் இப்போ அங்கேருந்து ஒரு ஆக்டர் வந்து இங்கே பர்ஃபார்ம் பண்ணும்போது, இங்கேருந்து ஒரு ஆக்டர் அங்கே போய் பண்ணும்போது, சினிமா லவர்ஸ் ஜென்ரலி எல்லா ஃபிலிம்ஸையும் ஃபாலோ பண்ணுவாங்க. பட் பப்ளிக் வந்து சில படங்கள் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ ஷேன் நீங்கள் பண்ணும்போது மெட்ராஸ்காரன் நக்கிலின்னு எங்களுக்கு நல்ல ஹிட் ஆச்சுன்னா இப்போ ஷேனை திரும்ப ஃபாலோ பண்ணிப்பாங்க. அப்போ அவரோட மலையாள படங்கள் பார்ப்பாங்க. ஸோ மலையாளத்தோட கல்ச்சர் எல்லாமே தெரிய வரும். இட்ஸ் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் மாதிரி தான் நான் பார்க்குறேன். இட்ஸ் வெரி ஹெல்த்தி திங் ஃபார் சினிமா. ஸோ எல்லா ஆக்டர்ஸும் மாறி மாறி ஒர்க் பண்ணுறது. அப்புறம் பிரசன்னா, யாருக்குமே எல்லாருக்கும் தேங்க் பண்ணுறேன், எங்களுக்கெல்லாம் பண்ண மாட்டேன். நீ சொன்ன டைமில் கரெக்டாக நடி. தேங்க்யூ பிரசன்னா. சினிமாட்டோகிராஃபர் வசந்த், தேங்க்யூ ப்ரோ. அண்ட் எல்லாரும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க, நாங்கள் மட்டும் இல்லை, கருணா சார், அப்புறம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அப்புறம் சாரிகாமா சார், தேங்க்யூ ஸோ மச். சாம் சிஎஸ் வந்து ஒரு சூப்பர், என்னோட அடுத்த படமும் சாம் சிஎஸ் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஆனால் நீங்கள் அதை வாங்கலைன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல. பட் ஆனால் சாமோட ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு சீனை நம்ம பண்ணுறோம், டைரக்ட் பண்ணுவாங்க, நம்ம நடிச்சிருவோம், எல்லாம் நடந்துடும். பட் அதை வந்து ஆடியன்ஸோட ரொம்ப க்ளோஸாக கனெக்ட் பண்ணுறது வந்து மியூசிக் நான் நம்புகிறேன். ஏன்னா ரொம்ப பயங்கரமான ஒரு சீனாக இருக்கும், அதில் பயங்கரமாக நடிச்சிருப்போம், கரெக்டாக மியூசிக் இல்லைனா ஆடியன்ஸ் அதை கனெக்ட் ஆக மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு சீனாக இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மியூசிக் போட்டால் நம்மளை அறியாமலே ஆடியன்ஸ் விசில் அடிப்பாங்க. ஸோ மியூசிக் பிளேஸ் அ மேஜர் பார்ட் இன் அ ஃபிலிம். ஸோ அந்த விஷயத்துக்காக தேங்க்ஸ் சாம். ஐ திங்க் எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோவாக பேசினா யாரோ ஒருத்தர் வந்துடும். ஷரண், தேங்க்யூடா, நீ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, பிரஸ் அண்ட் மீடியா. அப்புறம் தொடர்ந்து ஆரம்பத்துலேருந்து எங்களுக்கு ஆக்டர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை மூவி சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே எந்தவித எதிர்பார்ப்புமே அன்பு தர ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தருவாங்க. கண்டிப்பாக அதை மீறி ஃபேன்ஸுன்னு ஒருத்தங்க வந்து எல்லாருமே பயங்கரமாக ஜெனுவனி லவ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மெட்ராஸ்காரன் கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும். யார் தலை? டேரக்டர். ஐயோ, அதான் சரி, மன்னிச்சிருத்தலை, பரவாயில்ல. 2 நாளாக ஒன்றா தான் இருந்தேன், மறந்தாலும் தப்பு இல்லை. தேங்க்யூ வாலி வந்து மெட்ராஸ்காரன் கதை எனக்கு சொன்னார், நல்லா இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட் டைம் நான் நிறைய கொஞ்சம் சீரியஸான இதுலேயும் சீரியஸான ரோல் தான், சீரியஸ் ரோல் பண்ணி பட் இந்த ரோல் கதை சொன்னார், பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஏன்னா இந்த ஒரு
கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சந்தர்ப்பம் ஒரு சின்ன விஷயமா இருக்கும். பட் ஆனால் நம்மளோட கோபத்தை வந்து டக்குன்னு பண்ணுறது வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறுதுன்றது ரொம்ப சூப்பராக காமிச்சிருக்கோம். அது இல்லாமல் ஃபேமிலி லவ் எல்லாமே இருக்குது. வாலி இஸ் அன் அமேசிங் டைரக்டர். இன்னும் கொஞ்சம் கோவப்படுவா போல, பட் ஆனால் நல்ல டைரக்டர். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். பொங்கலுக்கு மெட்ராஸ்காரன் மட்டும் இல்லை, நிறைய படங்கள் வருது. இந்த விஷயத்தில் இன்னும் சொல்கிறேன், இப்போ ஒரு பெரிய படம் வரலன்ன உடனே நிறைய படங்கள் வருது அதுன்றது ஓகே. பட் ஆனால் அதே வந்து இது இந்த ஒரு சுச்சுவேஷன் மட்டும் இல்லாமல் ஜென்ரலாகவே இது ஒரு ஆர்கனைஸ்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா முன்னாடியெல்லாம் ஒரு பொங்கலோ ஒரு ஃபெஸ்டிவலோ வந்தபோது ஒரு பெரிய படம் வந்ததுன்னா கூட ஒரு மீடியமான 2 படம் வரும், சின்ன படம் 2 வரும். பெரிய படங்களுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க சின்ன படங்களை பார்ப்பாங்க. அதனால் வெற்றி அடைஞ்ச படங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏன்னா பெரிய ஸ்டார்ஸ் படம் எப்போ வந்தாலுமே அது ஃபெஸ்டிவல் தான். பட் அவங்களோட விஷயத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஒரு பெரிய பொருள் செலவு நடக்குது. ஸோ அதுக்காக அவங்க பெரிய ஃபெஸ்டிவல், பெரிய வீக்கெண்டை, பெரிய ஹாலிடே பிளான் பண்ணுறாங்க. பட் அது கூடவே இன்னும் 4-5 படங்கள் வந்ததுன்னா அது இன்னும் ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் இருக்குது. இது யாராவது ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக ஒரு பெரிய படம் வரும்போது கூட 2-3 படங்கள் வரதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா இந்த மாதிரி மெட்ராஸ்காரன் அது மாதிரி நிறைய படங்கள் இன்னும் 2-3 படங்கள் வருது. அந்த மாதிரி படங்கள் எப்பவுமே லைஃப் லாங் சினிமாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நாட் ஓன்லி மெட்ராஸ்காரன், நிறைய படங்கள் வருது. எல்லா படத்தையும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இல்லாமல் நான் யாருமே இல்லை. லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். பெரிய படங்கள்லாம் வந்து சின்ன படங்களை வந்து டோட்டலாக அழுத்திடுறாங்கன்னு நீங்கள். சரி, இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து நல்ல புதுசாக இருக்குது. இது யாருக்கிட்ட எடுத்துன்னு போனால் சரியா இருக்கும்? ஏன்னா இல்லை எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே எல்லா கவுன்சிலுமே, நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், இயக்குனர் சங்கம் எல்லாருமே ஒன்றா உட்காந்து பேசி ஒற்றுமையாக அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு படம் வரலன்றது வந்து எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. நானுமே ரொம்ப, ஏன்னா மகிழ் திருமணி சாரோட ஃபேன், அஜித் சாரோட பயங்கரமான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. அந்த படத்துக்காக வெயிட் பண்ணேன். பட் வரலன்னொடனே இவர் எடுத்தோடனே தேங்க்ஸ் சொல்லிட்டாரு. 10 படம் வருதுன்றது ஓகே. பட் ஆனால் வந்து இப்போ 10 படம் வெயிட் பண்ணுறதுக்காக லாஸ்ட் மினிட்ல வரணும். இப்போ நிறைய படங்கள் வரணும்னு ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். அவங்க வரலன்னு, பெரிய படம் வரலன்னு தெரிஞ்சோன்னே அவங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படம் வந்து மொத்த ஸ்பேஸையும் எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல், அதுதான் நான் ஓப்பனாக தான் சொன்னேன். அப்படி இல்லாமல் அது வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருந்ததுன்னா ஒரு பெரிய படம் அவங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூட ஒரு மீடியமான படமோ 2 படமோ, இல்லைனா அதுக்கப்புறம் சின்ன படங்கள், புது படங்கள், ஏன்னா இப்போ ரொம்ப பேஷனோட சினிமா ரொம்ப அணுகி வராங்க நிறைய பேர். இப்போ ஜெகதீஷ் ப்ரோ நான் ஏன் சொன்னேன்னா, ஜெகதீஷ் ப்ரோ மாதிரி ஆளுங்க ஜெயிச்சாங்கன்னா தமிழில் இன்னும் நிறைய படங்கள் வரும், நிறைய நியூ ஆர்டிஸ்ட் வருவாங்க, நியூ டைரக்டர்ஸ் வருவாங்க. ஸோ வந்து வெறுமனே இப்போ பிஸ்னஸ்னு சொல்கிறோம். அதே மாதிரி எடுத்தோடனே இப்போ ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம், பேன் இண்டியானிரும். ஒரு கதையை நம்ம பண்ணிட்டு அந்த கதை முடிவு போனோம், அது பேன் இண்டியாவா இல்லை பேன் வேர்ல்டா அப்படின்றது. அது வந்து இல்லை அங்கே என்ன ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ கதை நம்ம பண்ணுற கதைகள், இப்போது நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சா பண்ணியிருப்பாங்க, கிடையாது. அவங்க அட்டன் பண்ண ஒரு கதையை ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆனஸ்ட்டாக பண்ணாங்க. அது ஒரு பெரிய வரவேற்பு இங்கே பெற்றது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப ஜெனுவனாக ஒரு படத்தை லவ் பண்ணி அதை நம்ம பண்ணோன்னா அந்த ஃபிலிம் வில் டிசைட் வாட் இட் ஹாஸ் டு டூ. அது முடிவு பண்ணும் அது எந்த இடத்துங்களுக்கு போகணுன்னு. ஸோ இவர் மாதிரி வந்தாங்கன்னா நிறைய நியூ டைரக்டர்ஸ், நியூ ஆக்டர்ஸ்லாம் வருவாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன். தொடர்ச்சியா வில்லன் கேரக்டரே பண்றீங்க. இல்லைங்க இல்ல என்னன்னா, நீங்க வந்து வில்லன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, ஹீரோனா சும்மா அப்படியே லைட்டா வெறும் ஒரு சாங்ஸ் வச்சு முடிச்சிடறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? எங்க சண்டை தாங்க இருக்கிறதுலே கஷ்டம் படத்துல, ஸ்டண்ட் தான். அப்படி இல்லை, நான் இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, இன்னொரு இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. நான் இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கேரக்டர்ஸ் பண்ண போகிறதில்ல. நான் வந்து அதுக்கு என்னென்னா, அதுக்கு ரீசனும் வந்து இங்கே நான் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இல்லைன்றதை ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து இப்போது நான் கேரக்டர்ஸ் பண்ணுறது ரெடி. ஏன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்ற சாப்பாடு நான் ஒரு பண்ண கேரக்டர் தான் எனக்கு சோறு போட்டுட்ருக்கு. ஸோ அதனால் வந்து அதை நான் மறக்க மாட்டேன். கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் ஆனால் என்னென்னா, இது வந்து இங்கே இப்போ மலையாளம் எடுத்திங்கன்னா எக்ஸாம்பிள் நான் சொல்லுவேன், சில ஆக்டர்ஸ் வந்து மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க. இங்கேயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. மல்டி ஸ்டாரர் பண்ணுவாங்க, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படத்தில் சின்ன ரோல் நடிச்சிருப்பாங்க, நெகட்டிவ் பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள வச்சு ஹீரோவும் 2-3 படம் வரும். இங்கே வந்து என்னென்னா, ஒரு படம் நம்ம கேரக்டர் பண்ணிட்டோம், இப்போ இந்த மாதிரி நெகட்டிவ் ரோல்ஸ் பண்ணுறோம், இல்லை பண்ணுறோம், உடனே அதே மாதிரி கூப்பிடுறது. எல்லா படமும் அதே மாதிரி தான். எழுதுறது மாதிரி சாவுன்னு வந்தால் என் பேர் எழுதிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி வர்றது. ஸோ அது ஒரு பஞ்சாயத்தாகவும் இருக்குது. நான் பரவாயில்ல, அது நான் நமக்கு இப்போ நல்லா நடித்தா பாராட்டுறாங்களா, அதை ஏற்றுக்கிறோன்னா, கலாச்சாரம் ஏற்றுக்கணும், கிண்டல் பண்ணாலும் ஏற்றுக்கணும், அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன். பட் சொல்கிற விதம் இருக்குது, அது நல்ல விதமாக சொன்னால் கண்டிப்பாக ஏற்றுன்னு நான் மாற்றிப்பேன். ஸோ வந்து என்னென்னா, ஸோ அதனால் அந்த பிரச்சனை இருக்கிறதால என்னென்னா, இப்போ வந்து நம்ம கேரக்டர் பண்ணும்போது, இப்போ நார்மலாக ஒரு படம் வச்சுங்க, பெரிய ஹீரோஸ் படம்லாம் வேணாம், அதில் நார்மலாக ஒரு படம் பண்ணுறாங்க. அந்த படம் பண்ணுறாங்க, இப்போ அந்த படத்தில் வந்து யாருனாலும் ஹீரோ நடிக்கலாம். இப்போ ஒரு புது ஹீரோ நடிக்கிறான்னு வச்சிங்களா, ஒரு நார்மலாக ஒரு ஹீரோ நடிக்கிறாங்க, அதுலேயுமே நம்ம செகண்டரியாக தான் எழுதுறாங்க, செகண்ட் கேட்டகிரிலே வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஐ டோன்ட் ஃபீல் தட் இஸ் ஹெல்த்தி. எனக்கு அது செட் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி சூஸியாக, ரொம்ப கரெக்டாக இருந்தால், ரொம்ப சூப்பராக இருந்தால் மட்டும் தான் கேரக்டர்ஸ் பண்ணுவேன், லீடாக தான் பண்ணலான்னு முடிவு எடுத்திருக்கேன். தேங்க்யூ சார்.